இப்போ கிருஷ்ணன் ஒரு வழிக்கு வந்துட்டான். சரி, இப்ப என்ன, தளர் நடை நடக்கணும் அவ்வளவுதானே. சரி, நடந்து வரேன். நடக்கணும்னா என்னை எதற்காக நடக்க சொல்கிறாய்ன்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, உன் நடை அழகை ரசிக்கத்தான்ப்பா நடக்க சொல்றோம், நீ நடந்து ஏதாவது புதுசா பண்ணணும்னு இல்ல, உன் நடை அழகை ரசிப்பதற்காகத்தான் நடக்க சொல்கிறோம். கிருஷ்ணன் சொன்னான், தேவையில்லாமல்லாம் நடக்க முடியாது, நடை அழகை ரசிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் நடக்க முடியாது, ஏதாவது காரியம் இருந்தா சொல்லு, நடந்து வரேன்னா. பெரியாழ்வார் யசோதை யோசிச்சு பார்த்தா, பா, ரெண்டு காரியம் இருக்கு, நீ நடந்துதான் ரெண்டையும் பண்ணி ஆகணும், அதற்காக நடந்து வார்னா. அது என்ன ரெண்டு காரியம்னு கேட்டான் கண்ணபிரான். அதற்கு பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நான் உங்ககிட்ட வேற என்னடா எதிர்பார்க்க போறேன், உங்க அம்மாவான எனக்கு நீ நடந்து வந்து, தளர் நடை நடந்து வந்து என்னை நோக்கி வந்து முத்தம் கொடுக்கணும்டா. என் குழந்தை எனக்கு முத்தம் கொடுப்பதுதான் எனக்கு ஆனந்தம், அதற்காக நடந்து வரியா? இந்த தாய்ப்பாசத்தை சொன்னா கண்ணனால் வராம இருக்க முடியுமா? அதனால எனக்கு முத்தம் கொடுப்பதற்காக வாடா கண்ணா, வாடா கண்ணா, வாடா கண்ணா. அதுவும் நீ முத்தம் கொடுக்கும் போது எப்படி இருக்கும்னா, குடம் நிறைய கருப்பஞ்சாறு, அதை திறந்து விட்டா எப்படி கருப்பஞ்சாறு பொங்கி வருமோ, உன் திருவாயிலேந்து அமுதம் பொங்கி வரும்படி கணகணன்னு சிரிச்சுண்டு மனசு உகந்து நீ என்ன பண்ணணும், என்னை நோக்கி நடந்து வந்து எனக்கு முத்தம் தர வேண்டும். அந்த முத்தம் தரும்போது உன் திருவாய முதம் என் கன்னத்திலையும் இதழ்லையும் படணும்னா, திருவாயை நன்னா திறந்து சிரிச்சுன்னு வந்தாதானே நன்னா இருக்கும். அதனால சிரிச்சுண்டு என் முன்னே நீ நடந்து வர வேண்டும், தளர் நடை நடந்து வர வேண்டும். வந்து என்ன பண்ணணும், நின்று என் முன்னே ஒரு தடவை நிக்கணும். நின்னு என்ன ஒரு பார்வை, அம்மா நீ கூப்பிட்ட, உனக்காக அழகா நடந்து வந்திருக்கேன் பார் அப்படின்னு வந்து நிக்கணும். நின்னுட்டு வந்து அம்மாவுக்கு நிறைய முத்தம் கொடுக்கணும். உன் திருவாய் அமுதம், அந்த கருப்பஞ்சாறு நன்றாக என் கன்னத்திலும் முகத்திலும் படியணும். அப்படி முன் வந்து நின்று முத்தம் கொடுடான்னா, நன்னா கன்னத்திலே முத்தம் கொடுத்தான் கண்ணபிரான். பெரியாழ்வார் யசோதைக்கு திருப்தி வரல. கிருஷ்ணா, உன் கருப்பஞ்சாறு போன்ற அமுதம் இருக்கே, அதை நான் சுவைக்கணும்னு ஆசைப்படுறேன்டா, நான் சுவைக்கும்படியாக எனக்கு முத்தமிடு என்று மூன்றாவது அடியில பெரியாழ்வார் யசோதை கேட்க, கிருஷ்ணன் என்ன பண்ணானா, தன்னை பெற்றே இருக்கு, தன்னை பெற்ற தாய் யசோதை வளர்ப்பு தாய்னாலும் கூட பெற்ற தாயிட்ட என்ன பாசம் காட்டுவானோ அந்த பாசத்தை தான் யசோதையிடம் காட்டினான் கண்ணபிரான். அதனால இப்போ பெரியாழ்வார் யசோதைக்கு, இது அந்த யசோதைக்கே இந்த பாக்கியம் கிடைச்சுதான் தெரியாது, எங்க பெரியாழ்வார் யசோதைக்கு நன்னா கிடைச்சது. தன்னை பெற்றே இருக்கு, தன்னை பெற்றெடுத்த தாயான எனக்கு குடத்துக்குள்ள கருப்பஞ்சாறுன்னு சொன்னோமே, அந்த திருவாய்க்குள்ள இருக்கக்கூடிய அமுதம் எனக்கு ஊட்டி ஊட்டி என்னை தளிர்ப்பிக்கின்றான். தளிர்ப்பித்தல் அப்படின்னா ஊட்டச்சத்து கொடுத்து வாழ வைத்தல்னு அர்த்தம். இப்போது அந்த திருவாய் அமுதத்தை என்னுடைய நாவாலே சுவைத்து கொண்டே இருக்கிறேன். கண்ணனுடைய திருவாய் அமுதை எனக்கு ஊட்டி விட்டான்.